விக்கிரக ஆராதனைக்காரர். ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. விக்கிரகங்களுக்கு ஜீவன் இல்லை. விக்கிரகங்களை செய்கிறவர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் மதியீனமானவர்கள். விக்கிரகங்களால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டு தாங்கள் செய்த விக்கிரகங்களை பற்றிக் கொள்கிறார்கள். கர்த்தர் இந்த வாக்கியத்தில் விக்கிரக ஆராதனைக்காரரின் மதியீனத்தை தெளிவுபடுத்துகிறார். ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பிலே யூதர்களும் இருக்கிறார்கள், பிரஜாதியாரும் இருக்கிறார்கள். கோரேசு ராஜா சிறையிருப்பில் இருந்த எல்லோரையும் விடுவிக்கிறான், யூதர்களையும் பிரஜாதியாரையும் விடுதலை பண்ணுகிறான். கர்த்தர் அவர்கள் எல்லோரையும் கூட்டமாய் கூடி வரச் செய்கிறார். விக்கிரக ஆராதனைக்காரருக்கு விரோதமாய் தாம் சொல்லும் செய்திகளை கேட்பதற்காக கர்த்தர் அவர்களை ஏகமாய் கூட்டம் கூடி தம்மிடத்தில் வரச் சொல்கிறார். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் விக்கிரகங்களுக்கு பொன் ஆபரணங்களை அணிவித்தாலும் பொன் தகடுகளால் மூடினாலும் அந்த விக்கிரகங்கள் மரத்தால் செய்யப்பட்டவைதான். வெளியே தங்கம் போல இருந்தாலும் உள்ளே மரம்தான் இருக்கிறது. தங்களை தொழுது கொள்கிறவர்களை விக்கிரகங்களால் ரட்சிக்க முடியாது. ஆனாலும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அவற்றை தொழுது கொள்கிறார்கள். அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கும் பாகாலுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அவர்களுக்கு தெரியவில்லை. கர்த்தர் நல்லவர் என்பதையும் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதையும் ஜனங்கள் சோதித்து பார்க்கலாம். சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களோடும் கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வகாலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர். சிருஷ்டிகளை ஆளுகை செய்யும் அதிகாரம் கர்த்தருக்கு மாத்திரமே உள்ளது. கர்த்தரே சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் மாத்திரமே சிருஷ்டிகளுக்கு உதவி செய்ய முடியும். இஸ்ரவேலின் பரிசுத்தரே மெய்யான தேவன். அவரே ரட்சிக்கிறவர். நம்முடைய ரட்சிப்பு கர்த்தரிடமிருந்து மாத்திரமே வருகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உலக இரட்சகராக இருக்கிறார். கிறிஸ்துவை தவிர வேறு இரட்சகர் யாரும் இல்லை. பிரஜாதியாருக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: கூட்டம் கூடுங்கள், வாருங்கள், ஏகமாய் சேருங்கள், ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். சாதிகளில் நின்று தப்பினவர்களே என்னும் இந்த தீர்க்க தரிசனம் இனி நடைபெறப் போகிற சம்பவத்தை பற்றி கூறுகிறது. வருங்கால உபத்திரவத்தில் இருந்து தப்பினவர்களையும் அர்மகதோன் யுத்தத்தில் இருந்து தப்பினவர்களையும் இந்த வாக்கியம் குறிப்பிடலாம். பிரஜாதியாரின் அறியாமை. தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமக்கிறார்கள், ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்கிறார்கள். புறஜாதியாரை கூட்டிச் சேர்க்குமாறும் அவர்கள் விக்கிரகங்களை ஏன் ஆராதிக்கிறார்கள் என்று அவர்களை யோசனை பண்ணுமாறும் கூறவும் கர்த்தர் ஏசாயா மூலமாக வெளிப்படுத்துகிறார். விக்கிரகங்களால் வருங்காலத்தை அறிவிக்க முடியாது. கர்த்தர் மட்டுமே நீதிபரரும் இரட்சகருமாக இருக்கிறார். கர்த்தரை தவிர வேறே தேவன் இல்லை. தேவனுடைய குணம்: நீதி, ஜீவன், வல்லமை, கோபம், ஞானம், பரிசுத்தம், உண்மை, மகிமை, அறிவு, பயம். தேவனுடைய ஊழியங்கள்: நியாயாதிபதி, நியாய பிரமாணிகர், ராஜா, சிருஷ்டிகர், மீட்பர், இரட்சகர்.